ஹாய் ஹால் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இந்த விளாக் நான் சண்டே தான் ஷூட் பண்ணியிருந்தேன். பட் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல, டைம் கிடைக்கல. ஸோ அதனால் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். மார்னிங் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஹாட் வாட்டர் தான் வச்சுட்டேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு முதல் ரீசன் இந்த ஹாட் வாட்டர் தான். அதில் கொஞ்சம் சீரகத்தை மட்டும் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும், ஒன் டே ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான டிப்ஸ் தான் இது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்தாக ட்ரை பண்ணி பாருங்கள். மதியம் லஞ்சுக்கு சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டோம். சண்டே அதுவுமா என்னடா இது சாம்பார் வைக்கிறாங்களேன்னு யோசிக்காதீங்க. அப்பா சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், சாம்பார் வச்சுட்டேன். வீட்டில் வேறு மாவு தீர்ந்து போச்சா. ஸோ ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு போய் கடைக்கு போய் பசிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. டிஃபன் சூப்பராக இருந்தது. குட்டி பசங்களுக்கு அவ்வளோ அவுட் சைட் ஃபுட் கொடுக்க மாட்டேன். சரி இல்லாத டைமில் வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். குட்டி பையனுக்கு நான் பொங்கல் தான் ஊட்டிகிட்டு இருந்தேன். நல்லா சூப்பராக சாப்பிட்டான். அவனுக்கு கொஞ்சம் பொங்கல்னால் ரொம்ப விருப்பம். குட்டி பையனுக்கு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாமேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாம்பாருக்கு என்ன வெஜிடபிள்ஸ் போட போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கத்திரிக்காய் அண்ட் முருங்கைக்காய் தாங்க வீட்டில் இருந்து. அதுவும் ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணது இருந்தது. ஏன்னா வீக்கெண்டுன்றதால எந்த வெஜிடபிள்ஸும் வீட்டில் வாங்கி வைக்கலை. ஸோ இருக்கிறத மட்டும் போட்டு சாம்பார் வச்சுட்டு சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா ஷவன் குட்டிக்கு சண்டேயில் சிக்கன் இல்லைன்னா அவன் டென்ஷன் ஆகிடுவான். ஸோ அதனால் அவனுக்கு மட்டும் ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு செஞ்சு தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கோம். நெக்ஸ்ட் டே பௌர்ணமி. ஸோ அதனால் நம்ம நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம். அதனால் நான் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் சிக்கன் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தாருன்னு பார்த்தா, எப்பயோ பார்த்தா ஈரலும் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஈரல் ஆட்டு ஈரல் வாங்கிட்டு வந்திருக்காரு. அது ரொம்ப குட்டி குட்டியாக தான் நான் கட் பண்ணேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, பெருசாக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. எனக்கு ஈரல்னாவே பிடிக்காதுன்னு சொல்கிறத விட அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரியாக இருக்கும், ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நான் அவ்வளோவா எடுத்துக்கவே மாட்டேன். எல்லாமே வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு ஹஸ்பண்டும் என் பையனும் நல்லா ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறது, நம்ம எப்பவும் போல் நம்மளே தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு சாம்பாரும் ஒரு பக்கம் வச்சுட்டேன். அதுவும் ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருந்தது. நானும் ஃபாஸ்ட்டாக சமைச்சிட்டு குட்டி பையனை வேறு தூங்க வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் நான் ஒரு கொஷின் கேட்டேன். எல்லா சண்டேயும் ஜாலியாக இருக்கீங்க ஜென்ஸ் மட்டும், ஒன் டே நீங்கள் நானாக இருக்கேன், நான் நீங்களாக இருங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேம்மா, எனக்கு ஓகே தான், நான் பண்ணுறேன், நான் சமைக்கணும் தானே, சமைச்சிட்றேன், நீங்கள் சமைப்பீங்க, ஆனால் பசங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டேன். அதை நீதாம்மா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம், அப்போ நம்மளே தான் சமைக்கணும்னு சொல்லாமல் சொல்கிறாரு அவர். நான் எப்போவுமே ஈரல் வாங்கினா ஃப்ரை தாங்க பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் குழம்பு செய்யலாமேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் குக்கரில் செய்கிறேன். அப்படியே சமைச்சிட்டே இருந்தேன். என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தாங்க. பாப்பாவுக்கு இன்னும் நீ சொட்டு மருந்து ஊற்றவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங்கே சொன்னால் நான் மறந்துட்டேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் உடனே பக்கத்தில் இருந்த அங்கன்வாடிக்கு போயிட்டு சொட்டு மருந்து ஊற்றி கூட்டிகிட்டு அவனை தூங்க வச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்னுடைய வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எப்படி ஈரல் குழம்பு வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு சோம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா அரைச்சி ஊற்றிட்டு, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான மசாலாவும் நம்ம சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வதக்கிட்டு மசாலா எல்லாமே குக்கான பிறகு நான் ஈரலை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 விசில் கிட்ட வச்சேங்க. அப்பவும் அது வேகவே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னும் 2 விசில் வச்ச பிறகு நல்லா வெந்துருச்சு. வேகாமல் இருந்தால் குட்டி பசங்க சாப்பிட மாட்டாங்களா, வீணாக போயிடும். அதனால் நல்லா வேக வச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்ருவாங்க. இந்த மண்பானையை ஒரு 1 இயராக நான் வாங்கி வச்சுருந்தேன். பட் என்னால் யூஸ் பண்ணவே முடியல. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, டைமே கிடைக்கல. ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி எடுத்து அதில் சாப்பாடு வடித்த தண்ணி சேர்த்து ஒரு 3 டேஸாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் தான் செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது சிக்கன் கிரேவி. அதில் நான் அந்த மண் சட்டி எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ரோட் சைடில் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ 200 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட அடம் பிடிச்சி நான் அதை வேணும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஒரு மண்பானைக்கு இவ்வளோ அடம் பிடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பட் நீ அதை யூஸ் பண்ணாமே வச்சுருந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி இப்போ யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் நான் சமைக்கும் போது பார்க்குறேன், இந்த பட்டை லவங்கெல்லாம் நிறைய போட்டு சேர்க்குறாங்க. அதெல்லாம் சேர்த்தா இன்னும் கேஸ் ட்ரபிள் தான் அதிகமாகும், உடம்பு சரியில்லாமல் தான் போகும். சில பேருக்கு வயிறு வலிலாம் வரும். நம்ம வீட்டில் சுத்தமாக அரைச்ச மசாலா வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன்,
அதனோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நான் அரைச்ச மசாலா எல்லாமே வந்து நான் வீட்டில் ஓனாக தயாரித்த மசாலா தாங்க. நிறையெல்லாம் செஞ்சு வச்சுக்கவே மாட்டேன். 1 மந்த்துக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் செஞ்சு வச்சுப்பேன். அது காலி ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வாட்டி அதே மாதிரி நான் செஞ்சு வச்சுப்பேன். அதுக்காக நான் கடையிலலாம் போய் மசாலா ஐட்டம்லாம் வாங்கினதே கிடையாது. ஆனால் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, ஒரு வாட்டியாவது அந்த மீன் மசாலா வாங்கி செய்யலாமேன்ட்டு. அந்த மீன் மசாலா நான் வீட்லேயே தயாரித்து தரேன், விடுங்க, கடையில் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, வீடெல்லாம் வந்து பெருக்கிட்டு மாப் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா எவ்வளோ பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை, மார்னிங்லேருந்து நீ மட்டும் வேலை பார்த்துட்ருக்க, கஷ்டப்படுற, சார் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கையோட பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போதே நம்ம வந்து அந்த ஹெல்ப்பை வாங்கிக்கணும். வேண்டாம் விடுங்க நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை அவர் பண்ணவே மாட்டார். நானும் அவரை எதிர்பார்க்கவே மாட்டேன். எனக்கு ஒர்க் பண்ணணும், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன். எவ்வளோ வேலை இருந்தாலும் என்னால் முடிகிற வரையும் நான் கஷ்டப்பட்டாச்சும் பண்ணிவிடுவேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு ஊட்டணும், பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம இந்த காலத்தில் யாருங்க நம்புறது? யாரையுமே நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கடவுள் புண்ணியத்தில் நம்ம கை கால் நல்லா இருந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளோ நாள்லாம் சமைச்சு போடலாம். இந்த பாத்திரத்தை ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, எப்போ தான் நீ க்ளீன் பண்ணி எடுக்க போகிற அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஒரு 1/2 hour டைம் கொடுங்க, ஜஸ்ட்டில் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்பளம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்களே பொரிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். என்னை விட என் ஹஸ்பண்ட் சூப்பராக பொரிச்சு எடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அவர்கிட்ட அந்த ஒர்க்கை கொடுத்தேன். அவரும் வந்து சூப்பராக பொரிச்சு எடுத்துட்டாரு. மார்னிங்லேருந்து சமைச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன்னா ரொம்ப பசியாக வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னேன். சரி சாப்பிட்லாம் வாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் 2 குட்டீஸ்க்குமே சாப்பாடே நாங்கள் ஊட்டி விட்டோம். ஏன்னா நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக ஊட்ட முடியும். எனக்கு எப்படின்னா, சாப்பிடாமல் இருந்துட்டா அப்படியே வந்து கேர் ஆகிடும், அப்படியே ஷிவரிங் ஆகிடும் உடம்பே. சரி ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்ரு, நீ பசி தாங்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு பசி டைமில் கஞ்சி கொடுத்தா கூட நான் குடிச்சிருவேன். அவ்வளோ பசி வந்துடும். ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா போதுன்ற அளவுக்கு இருக்கும். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நான் எப்போ ரெஸ்ட் எடுத்திருக்கேன், சாப்பிட்ட உடனே எனக்கு வேலை பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போனால் டைம் கிடைக்காது, ரெஸ்ட்டு எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து க்ளீனிங் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் கபோர்ட்லாம் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வந்து ரூம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை கூப்பிட்டேன். என்னால் வர முடியாதுமா, நீ வேணால் போய் மேலே க்ளீன் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இந்த கபோர்ட் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் என் பையன் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு, என் பையன் எனக்கு மம்மி நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மம்மின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். என்னாலும் என் பையனாலையும் எடுத்து போடவே முடியல இந்த பெட்டை. ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி எடுத்துகிட்டு வந்து வெளியே ஒரு வழியாக வச்சுட்டோம். டேடி வரலன்னா என்ன மம்மி, நான் இருக்கேன் மம்மி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னான். அவன் அப்படி சொன்னது எனக்கு அவ்வளோ மெச்சூர்டாக நம்ம குழந்தை பேசுகிறானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஆசையாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு வந்து எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ரூம் வந்து பெருக்கி விட்டுறேன்னா அதுக்கப்புறம் துணியெல்லாம் எடுத்து போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். நிறைய துணி இருக்குங்க, வேண்டாத துணி எல்லாமே வந்து யூஸ் பண்ணாத துணிலாம் நிறைய இருக்குது. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மெயினாக வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா எல்லாத்தையுமே களைச்சி போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோடய ட்ரெஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் பிடிக்காத ட்ரெஸ்ஸு, ஒரு குட்டி குட்டி ட்ரெஸ்ஸெல்லாம் நிறைய இருந்தது. ஸோ யாருக்குன்னா கொடுத்தா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து நான் ஒரு கட்டைப்பையில் தனியாக வச்சுட்டேன். ஒரு 5 பேக்ஸ் வந்ததுங்க கரெக்டாக. அவ்வளோ துணி இருந்தது. அதுக்கப்புறம் பீரோவில் இருந்த துணி கொஞ்சம் எடுத்துட்டோம். ஏன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டா தேவையானது இது தேவையில்லாதது இதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டோம். ஷவன் குட்டிது, சுஜன் குட்டிது நிறைய ட்ரெஸ் எல்லாம் வந்து குட்டி குட்டியாக ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டோம். இதுக்கப்புறம் எந்த குழந்தைங்க போட போகிறாங்கன்னு தெரியல. ஷவன் குட்டியும் சுஜன் குட்டியும் குட்டி வயசில் இருந்தாங்களே, ஸோ அந்த பேபிஸ் ட்ரெஸ்லாம் வேறு அவ்வளோ இருந்தது. அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. ஐயோ இதெல்லாம் வந்து சின்ன குழந்தையில நம்ம குழந்தைங்க போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கபோர்டில் எல்லா ட்ரெஸ்ஸும் தேவையான ட்ரெஸ் எல்லாமே அடுக்கி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டோம். ஏன்னா குட்டி பையன் வந்தானா கொஞ்சம் எகிரி குதிச்சு விளையாடிட்டு இருப்பான், அவனுக்கு இல்லைன்னா அடிப்படும்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணிவிட்டு கையோடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடியும் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் வேறு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, வெளியே போகணுன்னு சொன்னியேம்மா அப்படின்னாங்க. முடிய போகுது லாஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனையும் சாப்பிட வச்சுட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 7 o'clock மேலே. எந்த ஷாப்புக்கு போகிறோன்னு கேட்டிங்கன்னா பூஜை அறை பார்க்கலான்னு சொல்லிட்டு தாங்க போயிருந்தோம். வீட்டில் இருந்த பூஜை அறை வந்து கொஞ்சம் உடஞ்சிடுச்சு. அது இல்லாமல் அது குட்டியாக இருந்தது. எனக்கு புதுசு வேணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டிருந்தேன். சரி செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. செய்யணும்னா ரொம்ப ரேட் ஜாஸ்தி ஆகுது, ஸோ எனக்கு வேண்டாம், நம்ம கடையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவரை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். இந்த பூஜை எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிடுச்சு. அது கூட ஒரு 2
2-3 திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்து வாங்கின பிறகு நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஷாப்பில் எல்லாமே வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் ஆக்சுவலி வேறு ஷாப்பில் பார்த்தோம், ரொம்ப ரேட் ஜாஸ்தி சொன்னாங்க. ஆனால் இந்த ஷாப்பில் எல்லாமே கம்மியாக இருந்தது. வீட்டில் பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு இங்கே தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து டிமார்ட் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவர் பேண்ட்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் வந்து பேண்ட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஷவன்குட்டி வந்து பென்சில் வேணும்னு சொல்லிட்டு கேட்டான். ஓகே நானா எடுத்துக்கோன்னு சொன்னேன். நெட் பென்சில் தான் மம்மி வேணும்னா, சரி ஓகே நானா பரவாயில்ல எடுத்துக்கோடான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.